வரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, நன்மையை தேடுங்கள், எல்லாம் நன்மையாய் மாறும்னு என் ஆண்டவர் சொல்கிறார். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்கிறபடியே சேனைகளின் தேவனாயிருக்கிற கர்த்தர் உங்களுடனே இருப்பார் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனித்தீர்களா? நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம எதை தேடுகிறோமோ அதன்படி தான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும் இருக்கும். ஒவ்வொரு நாட்களும் நம்ம ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்ம தேடிக்கொண்டே இருக்கிறோம். சிறு வயதில் இருந்து ஆரம்பித்த தேடல் நம்முடைய வாழ்க்கையில் இளைஞர் இருக்கும் பொழுது இளைஞருக்குரிய தேடல் இருக்கிறது, முதிர் வயதாகும் பொழுது முதிர் வயதிற்குரியதான தேடுதல் இருக்கிறது. ஆனால் தேடுதல் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நம்ம தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எதை தேடணும்னு சொல்லி ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானது எது என்று சொல்லி நம்ம தேடணும். நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானது என்று சொன்னால் நம்ம ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நன்மையானவர். அவரை நம்ம நித்தமும் என்ன செய்ய வேண்டும், நம்ம தேட வேண்டும். அவரை அதிகாலையில் தேடி என்ன செய்ய வேண்டும், நீங்கள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். குறைஞ்சது ஒரு 4 மணிக்காவது எழும்புகிற பழக்கத்தை நம்ம என்ன செய்யணும், வளர்த்து கொள்ள வேண்டும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் முடியாமல் தான் இருக்கும். காலையில் நம்ம எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறது என்று சொன்னால் அது ரொம்ப நம்மளால் முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தான் நம்ம தள்ளப்படும். ஆனால் நீங்கள் எழுந்து பழகி பாருங்கள், நிச்சயமாக காலை நேரத்தில் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் தருவார். வசனத்தில் வாசிக்கிறோம், அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். காலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லலை, அதிகாலையில் தேடுகிறவன். அந்த பழக்கத்துக்கு, அந்த நன்மையான பழக்கத்துக்குள்ளே வாங்க. நீங்கள் அவரை தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தீமை செய்யணும்னு நீங்கள் நினைச்சாலும் கூட உங்களால் செய்ய முடியாது. ஏனென்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? நன்மையான தேவன். நமக்குள்ள அவர் வாசம் பண்ணும்போது நம்ம நன்மையை மாத்திரம்தான் செய்ய முடியுமே தவிர நம்ம தீமையை செய்யவே என்ன செய்ய முடியாது. அப்படின்னா அவர் தான் நன்மையின் ஊற்றாக இருக்கிறார். அந்த நன்மையானதை நீங்கள் தேடும் பொழுது, இப்பொழுது இன்னும் சொல்லணும்னா அப்பொழுது நீங்கள் சொல்கிறபடியே சேனைகளின் தேவனாக இருக்கிற கர்த்தர் உங்களுடனே இருப்பார். அவனை நம்முடைய தேவன் நம்மளோடு கூட இருப்பதற்கு நீங்கள் அவரை தேடணும். அவரை தேடினா தேவன் உங்களுடனே கூட என்ன செய்வார், இருப்பார். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். அந்த பிழைப்பு, அந்த நன்மையானது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே எது இருக்குன்னா, அந்த நம்முடைய ஆண்டவர் அவரை தேடும் பொழுது உங்களுக்கு நன்மையான காரியம் நடக்கும்னு ஆண்டவர் பேசுகிறார். இது வரைக்கும் நிறைய காரியங்கள் தடையாகவே இருக்கிறது அல்லவா? நன்மையான காரியம் நடக்கலைன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா அல்லவா? நீங்கள் அவரை தேடி பாருங்கள், இன்றைக்கு நன்மையான காரியம் நடக்க போகுது. ஜெபமனோமா சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த வார்த்தையை எங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டார்களோ, கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வதற்காய் நன்றி. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.